சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சம்பூர்ண ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப சரிதாமிர்தம் 41வது அத்தியாயம். போலி சந்நியாசியின் கதை. ஸ்ரீ ஸ்ரீபாதர் தத்த தீட்சையளித்தல், தான் தத்தர் என்று அறிவித்தல் மற்றும் பீதிகாபுரத்தை விட்டு மறைந்து விடுதல். ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபர் மகா சரஸ்வதி, மகாலட்சுமி, மகாகாளி மற்றும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியின் உருவகம் என்று ஸ்ரீ பாஸ்கர சாஸ்திரி எங்களிடம் கூறினார். எப்போதும் ஸ்ரீ ஸ்ரீபாதரை சிரத்தையுடன் வணங்குபவர்களால் மட்டுமே ஸ்ரீ ஸ்ரீபாதருடைய பெண் குணத்தை புரிந்து கொள்ள முடியும். நான் 4 நிலை பேச்சுக்களான பரா, பஷ்யந்தி, மத்தியமா மற்றும் வைகரி பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவற்றை பற்றி விளக்கம் அளிக்குமாறு நான் ஸ்ரீ பாஸ்கர சாஸ்திரியிடம் கேட்டுக்கொண்டேன். அதற்கு ஸ்ரீ பாஸ்கர சாஸ்திரி, அம்பிகை ஒவ்வொரு பேச்சிலும் வெளிப்படுகிறாள். அவள் ஒவ்வொருவரின் பேச்சின் மூலமாக மற்றும் ஒவ்வொரு தனிநபருக்குள்ளும் பேசுகிறாள். வெளியில் கேட்கப்படும் பேச்சை ஸ்தூல பேச்சு என்று கூறப்படுகிறது. பேச்சுக்கள் வெளியே கேட்கப்படாமல் உள்ளுக்குள்ளேயே இருந்து கொண்டு உதட்டின் அசைவினால் உணர்ந்து கொள்ளக்கூடியதை மத்தியமா என்று கூறப்படுகிறது. மத்தியமத்தை விட சூட்சுமமானது வைகரி என்று அழைக்கப்படும். ஒரு பேச்சு தொண்டையில் தங்கி வாய் வரை வந்துவிட்டு வெளியே வராமல் நடுவழியில் தங்கி பின்னர் மனதை நோக்கி செல்வதை பஷ்யந்தி என்று அழைக்கப்படும். பரா என்கிற இந்த பேச்சு இன்னும் சூட்சுமமானது. இது வெறும் எண்ணமாக தொப்புளில் வாசம் செய்யும். அம்பிகை திரிபுர பைரவியாகவும் வணங்கப்படுகிறாள். அவள் சத்வ, ரஜச மற்றும் தாமச குணங்களான முக்குணங்கள், 3 உலகங்கள், மும்மூர்த்திகள் மற்றும் 3 இருப்பு நிலைகளின் கட்டுப்படுத்தும் அதிபதியாக தெய்வமாக விளங்குகிறாள். திரிபுடியை திரிபுரமாக ஆக்கி உலகங்களையும் ஆள்கிறாள். பக்தியுடன் முழுமையாக சரணடைந்து அவளிடம் அடைக்கலமடைந்தால் நமக்கு இந்த உலகம் அல்லது பிற உலகங்களிலிருந்து ஏற்படும் எதிர்ப்புகள் அனைத்தும் எந்தவித தீங்கையும் ஏற்படுத்தாது. எதிர்மறை சக்திகள் இந்த ஸ்தூல உலகத்திற்கு மட்டும் வரையறுக்கப்பட்டதல்ல. நம் உயிர் சக்திகளின் நிலைகளைப் போல மன ரீதியான ஆழ்மன நிலைகளான உடல் சார்ந்த நிலை மற்றும் ஆன்மீகம் சார்ந்த நிலை என்ற இருப்பு நிலைகள் இருக்கிறது. அதன்படி பல்வேறு உலகங்களும் இருக்கின்றன. அதற்கு தேவையான வளர்ச்சிகள் நாம் பெற்றால் இந்த ஸ்தூல உலகத்தில் வாழ்வது போலவே அந்த உலகங்களிலும் வாழலாம். ஒரு மனிதன் முன்னேற வேண்டும் என விரும்பினால் அவனுக்கு பக்தியும் திடமான நம்பிக்கையும் வேண்டும். பக்தி என்றால் எல்லாவற்றையும் முழு நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்வது. அனுபவத்தின் மூலம்தான் நம்பிக்கை பெற முடியும். பின்னர் நாம் அந்த நம்பிக்கையை ஆதாரமாக கொண்டு வாழ வேண்டும். தேவையான நேரங்களில் நமக்கு கண்டிப்பாக உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கையுடன் கூடிய பாதுகாப்பு உணர்வு நம்மிடம் இருக்கும்போது அது தன்னம்பிக்கையாக ஆகிறது. சக்தி இல்லாத ஞானத்தினால் செயலற்ற நிலை உண்டாகும். ஞானமில்லாத சக்தி கண்மூடித்தனமாகி அழிவை உண்டாக்கும். ஆகவே நாம் இயற்கையின் பந்தங்களிலிருந்து நம் ஞானத்தின் மூலம்தான் விடுதலை பெற முடியும். அண்ட வழியின் ஆதி சக்தி அருளினால்தான் பூரணத்துவம் அடைய முடியும். சக்தி ஞானத்திடமிருந்து அனுமதி பெற வேண்டும். சாங்கிய யோக பாதையில் ஆத்மஸ்வரூபம் ஆண் என்றும் பிரகிருதி இயற்கை அதாவது பெண் என்றும் அழைக்கப்படும். கீழ்நிலைகளில் இவை இரண்டுக்கும் மோதல்கள் இருக்கும். சைதன்யம் செயல்கள் புரியாது. இயற்கைக்கு ஞானம் கிடையாது. இவை இரண்டும் ஒன்றிணைந்தால்தான் படைப்புகள் நடக்கும். இவை இரண்டுக்கும் ஊனம் இருக்கிறது. சைதன்யத்தை நோக்கினால் அது ஒரு நொண்டி, இயற்கை ஒரு குருடு. இந்த உலகத்தில் குருட்டுத்தன்மையும் நொண்டித்தன்மையும் இருக்கிறது என்பதை நிரூபிக்கவே ஸ்ரீ ஸ்ரீபாதரின் குடும்பத்தில் நொண்டித்தன்மையுடன் ஒரு சகோதரனும் குருட்டுத்தன்மையுடன் ஒரு சகோதரனும் பிறந்தனர். சைதன்யம் நொண்டி என்பதையும் இயற்கை குருடு என்பதையும் இந்த பிறப்புகள் எடுத்து காட்டுகிறது.
மேல்நிலைகளில் சைதன்யமும் பிரகிருதியும் ஈஸ்வரன் மற்றும் ஈஸ்வரி என்று அழைக்கப்படும். மேல்நிலைகளில் இவ்விரண்டுக்கும் மோதல் இருக்காது. சரியான நேரம் வந்தபோது ஸ்ரீபாதர் தன் சகோதரர்களுடைய நொண்டித்தன்மை மற்றும் குருட்டுத்தன்மையை முழுவதுமாக சரியாக்கினார். ஒரு மகா திட்டத்தை அவர் மேற்கொள்ளப் போகிறார் என்பதை குறிக்கும் வண்ணம்தான் இதுபோன்ற நொண்டித்தன்மை மற்றும் குருட்டுத்தன்மையை முற்றிலுமாக ஒழித்தார். ஆழ்நிலையில் சைதன்யத்தை பிரம்மம் என்றும் பிரகிருதியை மாயை என்றும் கூறுவார்கள். தானே பிரம்மன் மற்றும் அதேபோல் மாயை என்பதை நிரூபிக்கவே அவர் தனது 16வது வயதில் வீட்டை விட்டு குடும்பத்தை பிரிந்து சந்நியாசி போல உலாவிக் கொண்டிருந்தார். வரையறையில்லாத எல்லையற்ற பண்புகள் உடைய பிரம்மத்துக்கு வரையறை அளிப்பது சக்தி எனும் மாயைதான். எல்லையற்ற குணமுடைய பிரம்மமாக இருப்பினும் மாயையின் வரையறைக்கு கட்டுப்பட்டு வேலை செய்வதை குறிக்கும் வகையில் அவரின் பிறப்பு பீதிகாபுரத்தில் நிகழ்ந்தது. 16 வயதிற்கு பின்னர் அவர் எல்லையற்ற குணமுடைய பிரம்மமாக மாயையின் கட்டுப்பாட்டில் இருக்கப் போவதில்லை என்பதை அவர் முன்பே தெளிவாக்கி விட்டார். அவர் பக்தர்களை முன்னேற்ற அவதரித்த உயர்ந்த அடிப்படை தத்துவம். கீழ்நிலைகளில் பிரகிருதி மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதை விவரிக்கவே இயற்கையால் பீதிகாபுரத்தில் பல சர்ச்சைகள், விவாதங்கள் மற்றும் துன்பங்கள் ஏற்பட்டதாக ஸ்ரீபாதரின் சரிதாமிர்தத்தில் இருக்கிறது. பின்னர் மத்திய நிலையில் புருஷரும் பிரகிருதியும் சமமாக இருக்கும். இந்த நிலையில் சில நாத்திகர்கள் மற்றும் சிலர் பிரச்சனைகளை உருவாக்கினர். அதேபோல பல அனுபவங்களை பெற்ற பின்னர் நம்பிக்கை பெற்ற பிறகு அவரை அவதாரம் என்று கண்டுணர்ந்த மக்களும் இருந்தனர். அவர் பீதிகாபுரத்தை விட்டு சென்றபோது இருந்த நிலையில் மாயை அவருடன் ஐக்கியமாகியிருந்தது. தான் பரபிரம்மத்தின் அவதாரம் என்று தெளிவாக அறிவித்துவிட்டு பின்னர் தன் அவதார லீலைகளை மிகுதியாக வெளிக்காட்டினார். பீதிகாபுரத்தின் சூழ்நிலை அதற்கு ஏற்றவாறு இல்லை என்பதால் அவர் பீதிகாபுரத்தை விட்டு கிளம்பிவிட்டார். சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு உலகம் முழுவதும் அவருடைய புகழ் பரவும் போது அவருடைய விருப்பத்தின்படி பீதிகாபுர வாசிகளுக்கும் ஞானம் உதிக்கும். முழுமையாக வெளிப்பட்ட நிலையில் அவருடைய தெய்வீக சைத்தன்யம் மனிதனுடைய சைத்தன்யத்தின் நொண்டித்தன்மையையும் இயற்கையின் குருட்டுத்தன்மையையும் அகற்றும். நான் ஸ்ரீ பாஸ்கர சாஸ்திரியிடம் எந்த சூழ்நிலையில் ஸ்ரீபாதர் பீதிகாபுரத்தை விட்டு கிளம்பினார் என்று கேட்டதற்கு, ஸ்ரீபாதரின் தெய்வீக லீலைகள் சாதாரண மக்களின் கற்பனைக்கு அப்பால் இருக்கும். ஒருமுறை ஸ்ரீ குக்குடேஸ்வரர் கோவிலுக்கு ஒரு சந்நியாசி வந்தார். அவர் ஒரு தத்த பக்தர். அவர் மக்களுக்கு தத்த தீட்சை வழங்கினார். தத்த தீட்சை 40 நாட்களுக்கு அனுசரித்தார் எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் என்று அறிவித்தார். பீதிகாபுரத்தில் இருக்கும் பிராமண சமூகமும் தத்த தீட்சை எடுத்துக்கொண்டனர். அவருக்கு பெருமளவு தட்சிணை கிடைத்தது. அந்த பணத்தில் சிறு பகுதியை அவரிடம் தீட்சை பெற்றுக்கொண்ட பிராமணர்களுக்கு அளித்தார். அந்த பிராமணர்கள் மற்ற ஜாதியை சேர்ந்தவர்களிடம் சந்நியாசியிடம் தீட்சை பெற்றுக்கொண்டு தாராளமாக தட்சிணை அளித்து தங்கள் வாழ்க்கையை முழுமையாக்கி கொள்ளுமாறு கூறினர். பிராமணர்களின் வார்த்தையை மீற முடியாமல் பலர் அவரிடம் தீட்சை பெற்றுக்கொண்டு பெரிய தொகையை சந்நியாசிக்கு தட்சிணையாக அளித்தனர். இதற்கிடையில் அனைவரும் தத்த தீட்சை பெற்றுக்கொள்ளலாமா என்கிற விவாதம் எழும்பியது. பிராமணர்கள், சத்திரியர்கள் மற்றும் வைசியர்கள் சங்கத்தினர் அனைவரும் சேர்ந்த ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதற்கு ஸ்ரீ பாப்பன்னார்யா தலைமை தாங்கினார். ஸ்ரீ பாப்பன்னார்யா, ஸ்ரீ தத்தர் அனைவருக்கும் உரித்தானவர். அனைவரும் தீட்சை பெற்று கொள்ளலாம். ஆகவே அனைத்து ஜாதியினரும் சந்நியாசியிடம் தீட்சை பெற்று கொள்ளலாம். தீட்சை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஐயா, பிராமணர்கள், சத்திரியர்கள் மற்றும் வைசியர்கள் தங்கள் மத சம்பிரதாயங்களை கடைபிடிப்பவர்கள். ஆகவே அவர்கள் தீட்சை பெறலாம். சூத்திரர்கள் மத சம்பிரதாயங்களை கடைபிடிக்க மாட்டார்கள். ஆகவே அவர்கள் தீட்சை பெற்றுக்கொள்ளக்கூடாது. அவர்களிடம் நாம் தட்சிணை மட்டும் பெற்றுக்கொண்டு நம்முடைய தவ வலிமையினால் அவர்களை உயர்த்த வேண்டும் என்று பிராமண சங்கத்தின் பெரும்பாலானோர் கூறினார்கள்.
பின்னர் ஸ்ரீ பாப்பண்ணாரியா தன்னுடைய கருத்தை தெரிவித்தார். எல்லா ஜாதியிலும் சம்பிரதாயங்களை கடைபிடிப்பவர்கள் மற்றும் கடைபிடிக்காதவர்கள் இருக்கிறார்கள். யார் சிரத்தையுடன் ஜாதி சம்பிரதாயங்களை கடைபிடிக்கிறார்கள், யார் கடைபிடிப்பதில்லை என்று முடிவு செய்வது மிகவும் கடினம். முழு சமூகத்தின் நல்வாழ்வு மற்றும் சௌபாக்கியத்தை கருத்தில் கொண்டு தத்த ஹோமம் அல்லது மற்ற யாகங்கள், சடங்குகள் மற்றும் சம்பிரதாய முறைகளை செய்து முழு சமூகத்தின் நல்வாழ்வை பெறலாம். சூத்திரர்களிடம் தட்சிணை மட்டும் பெற்றுக்கொண்டு தீட்சை அளிக்காமல் இருப்பது நியாயமற்ற செயல் என்று எனக்கு தோன்றுகிறது. தட்சிணையை பெற்றுக்கொண்டு நம்முடைய தவ வலிமையால் சூத்திரர்களை உயர்த்துவது போலவே மற்ற ஜாதியினரான பிராமணர்கள், சத்திரியர்கள் மற்றும் வைசியர்களையும் உயர்த்தலாம். அப்படி இருந்தால் குறிப்பிட்ட ஜாதியினருக்கு மட்டும் சிறப்பாக தீட்சை அளிக்க வேண்டிய அவசியமில்லை. அது மட்டுமல்லாது தீட்சை அளிப்பதற்கு பெருமளவு பணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கூலி வேலை செய்யும் ஏழை மக்கள் பல நாட்கள் பட்டினியாக இருந்து இந்த பெருந்தொகையை தட்சிணையாக அளிக்கிறார்கள். தட்சிணை அனைவரும் தானே முன்வந்து அளிக்க வேண்டும். தனக்கு முடிந்த மற்றும் சந்தோஷத்துடன் அளிக்கும் தொகையைத்தான் தட்சிணையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் தத்தர் சந்தோஷமாக இருப்பார் என்று கூறினார். பிராமணர்கள் இவ்வார்த்தைக்கு மறுப்பு தெரிவித்தனர். நாம் பிராமணர்களாக இருப்பினும் நம் கிராமத்திற்கு சிறந்த பரமஹம்ச பரிவிராஜகர் வந்தபோது அவரை பூரண கும்பத்துடன் வேத மந்திரங்கள் முழங்க வரவேற்கவில்லை. அது மட்டுமில்லாமல் மக்களின் நல்வாழ்வுக்காக அவர் தத்த மண்டல தீட்சை அளிக்கும் போது பிராமண சங்கத்தை சேர்ந்தவர்கள் வித்தியாசமான மனப்பான்மையை வழிகாட்டுகின்றனர். இது மிகவும் வெட்கக்கேடு என்று கூறினர். இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்தியே.